மாயாண்டி சுடல ஐயா நீ திருவிளக்கில் பிறந்தாலோ தில்லை வனத்தில் வளர்ந்த வந்தான் மணிவிளக்கில் பிறந்தாலும் நீ மையானத்தில் வளர்ந்த வந்தான் ஏ ஆண்டவனா மயாண்டி ஆடுவாராம் பாடுவாராம் ஏ வலதுபுற மீசையது ஏ மீசையது அவக்கு வல்லையம் போல துடிக்குதப்பா உனக்கு இடது போற மீசையது ஈட்டி போல துடிக்குதையா ஆண்டவனா மாயாண்டி ஓடுறதும் சாடுறதும் சுடலை ஐயா ஊழல் சத்தம் போடுறதும் சுடலைக்குத்தான் அப்படியாக ஆண்டவனான மாயாண்டி சுடலையோ மலையாள தேசத்துல மங்க பகவதியாளுடைய வாசல்ல ஐயா நாமல் வந்த புதுமையத்தான் புதுமையத்தான் பகவதியா அறியணுமே மாயாண்டி வந்ததைத்தான் மங்கைய வாரியணுமே மங்கையான பகவதிக்கு தேரோட்டம் நடக்குதையா தேரோட்டம் நடக்கும்போது தேரெழுத்த கூட்டத்தான் மாயாண்டி திரட்டி மெல்ல அடிக்காரு தேரெழுத்த கூட்டத்தான் மாயாண்டி திரட்டி அடித்தாரே பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் மங்கை பகவதியா வாசலில எங்க நாலு வாசல்கார சுடல ஐயா ஆன பந்தம் கொளுத்துறதோ ஆதாளி போடுறதோ பந்தம் கொளுத்துறதோ ஊழச்சத்தம் போடுறதோ போற வர வரை பொடதி அடி அடிக்குதையா வார வர போற வர வங்கி கொண்டு குத்துதையா நேரம் தப்பி வார வர மாயாண்டி நெஞ்சியில அடிக்காரு அப்போ அட்டகாசம் பொருட்களையே ஆதாளி பொருட்களையே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் யாரு வந்தா எவரு வந்தா என்பதனை நினைக்கும் போது நாலு வாசல்கார சுடலை ஐயா மங்கை பகவதியா வாசலில கோபுரத்தை சுடல உடைக்கார மாயாண்டி கொடிமரத்தை சாய்க்கார ஐயா கோபுரத்தை உடைக்காரு கொடிமரத்தை சாய்க்காரு மாயாண்டி சுடல தெய்வம் கொடிமரத்தை சாய்க்கும் போது
மங்கையான பகவதியா பகவதியா என்னடா மலையாளத்து மக்கள் எல்லாம் அடி ஒண்ணு இடி மாறி விழுது துண்டை காணும் துணியை காணும் ஒரே ஓட்டத்தை பிடிக்காங்களே மலையாளத்து மக்கள்லாம் பார்த்தாங்க இவ்வளவு நாள் இந்த பகவதி வாசல இவ்வளவு இடைஞ்சல் நடந்தது கிடையாது இவ்வளவு அட்டகாசம் நடக்கணுமானா இந்த பகவதி இவ்வளவு நேரம் நடந்து உள்ள இருக்கவா வெளியே வரல இவளுக்கு எதுக்கு இந்த பூசை கோயில் நடைய பூட்டி கொண்டா தாக்கோலன்னா அப்போ பார்த்தாளே பகவதியா பகவதியா என்பதன அறியணுமே வெளிய வந்தாளே பகவதி அம்மா பகவதி அம்மா தங்க கிண்ணத்துல பால் எடுத்தா வெள்ளி கிண்ணத்துல பழம் எடுத்தா அம்மா பால் எடுத்தாள் அப்போ என் மகளமாயாண்டி விஸ்வருவாகாது வானத்துக்கும் பூமிக்கும் தான் முறுக்கு மீசம் உண்ட கண்ணும் வளர்ந்து நிக்கான் சுடலே ஐயா பார்த்தாள பகவதியா முறுக்கு மீசையத்தான் கண்டாளே முண்ட கண்ண கண்டாளே என் மகனே பாலகனே நாலு வாசல்கார சுடல ஐயா ஏ பாலகா இந்த பகவதி வாசலை இவ்வளவு நாளும் இப்படி அட்டகாசம் நடந்தது கிடையாது போற வார மக்களை எல்லாம் பொடுதில் அடிக்கிய நேரம் தப்பி வாரவரா நெஞ்சில் அடிக்கிய கோபுரத்தை உடைச்சிருக்க கொடிமரத்தை சாச்சிருக்க கொடிமரத்தி மேலே ஏறி கொடிப்படல அறுத்திய நீ யாரு உன் விஸ்வரூபத்தை விடு உன் சுய சொருவத்துக்கு வான்னா அப்ப பகவதி சொல்லும் போது மாயாண்டி பார்த்தா அம்மாருடைய சொல்லுக்கு நாம கட்டுப்படணுமே விஸ்வரூபத்தை விட்ட சுடல ஐயா மலையாளி பிள்ளை போல பிள்ளை போலே மாச்சாஞ்சிறு குழந்தை போல குழந்தை போலே பிள்ளை போல பிள்ளை போல பிள்ளை போலே மாச்சாஞ்சிறு பிள்ளை போல குழந்தை போலே அப்பா பொலப்பெட்டி புலப்பாசி புலவளைத்த சுண்டு வெல்லாம் கக்கத்தில ஓலப்பாயும் கமுகம்பால கோமணமும் சுடலத்தை ஒன்னிக்கும் போது பார்த்தாள பகவதியா அம்மா அம்மா பகவதியே நான் பிறந்த இடம் கைலாசம் பெச்சாலே பார்வதி மாயாண்டி சுடல பகவதி முன்னாலே மலையாளி பிள்ளை போலே மாச்சாஞ்சிறு குழந்தையாக மாயாண்டி இருக்கும் போது அப்பா வாடா அப்பா மலையாளி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு ஊரும் என்ன பேரும் என்ன நீ ஒத்த வழி வந்ததென்ன உன் நாடும் என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன என்று பகவதியா கேட்டவோ நான் பிறந்த இடம் கைலாசம் என்ன பெச்சாலே பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசிவம் வளர்ந்த இடம் தில்லைவனோ வளர்ந்த இடம் தில்லைவனோ என்ன வளர்த்தால வளப்பேச்சு வளப்போர்க்கு பிள்ளையாக நானும் வந்தேன் அம்மா உந்தனிடம் என்று வாய் திறந்து சொன்னவோ மாயாண்டி நீ மணி விளக்குல பிறந்தியா என் அம்மா நம் மணி விளக்குல மட்டும் நான் பிறக்கல நான் அம்மையானம் போன வந்தான் மாண்டவனம் தின்ற வந்தான் சுடருளுவில் பிறந்த வந்தான் சுடுகாடு போன வந்தான்
சுடல தெய்வம் ஆயாண்டி திருவேளக்கில் பிறந்த வந்தான் நானும் தில்லை வனம் போன வந்தான் திருவழக்கில் பிறந்த வந்தான் திருவழக்கில் பிறந்த வந்தான் நான் தில்லை வனம் போன வந்தான் இந்த செஞ்சுடலமாயாண்டி பகவதியா வாசலில நிலையம் அது எனக்கு வாய் திறந்து கேட்டபோ பார்த்தா பகவதியா என் மகனே மாயாண்டி பார்வதிக்கு பிள்ளையானா பகவதிக்கும் பிள்ளையப்போ வந்த மகன் போக வேண்டாம் வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில இரு மகனே வந்த மகன் போக வேண்டாம் வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில மகனே அம்மா வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில இரு மகனே பகவதியா சொன்னபோ வந்த மகனே போக வேண்டாம் என் வாசல்ல இருடான்னு சொன்னா மாயாண்டி சுடலையோ பார்த்தா ஏ அம்மா பகவதி உன் வாசல்ல எனக்கு நிலையம் போட்டு தருவியா தாரம் தாரம்பா நிலையம் போட்டு தரணுமானா என்ன செய்ய போற சொல்லு சொல்லு அப்ப சொன்னா ஆமா பகவதி சொன்னா மகனே மாயாண்டி என் வாசல்ல பச்சரிசி சாதம் தான் சரிதான் என் வாசல்ல புழுங்கரிசி சோறும் பொட்டக்கோழியும் எல்லாம் கிடையாது கிடையாது பச்சரிசி சாதம் தான் பச்சரிசி சாதத்துக்கு சம்மதித்து ஆனா உனக்கு நான் நிலையம் போட்டு தாரேன் தாரேன் தாரம்பா அப்பா என்ன அப்பா தாயாருக்கு முன்பூசை மகனே உனக்கு பின்பூசை முன்பூத தாயாருக்கு முன்பூத பின்பூதாயே அப்பா தாயாருக்கு முன்பூசை மாயாண்டிக்கு பின்பூசை எங்க நாலு நல்ல வாசல் உண்டு அதுல கீழ வாசல் அதிகாரி எங்க மாயாண்டி சுடலைக்கு தான் மாயாண்டி பச்சரிசி சாதம் தான் பகவதி வாசல்ல போதும் போதும்பா தாய்க்கு முன்பூசை நடக்கும் உனக்கு பின்பூசை நடக்கும் சம்மதமா அப்படியே செய்யம்மா அப்படியே அம்மா. செய்யு. என்ன உன் வாசல்ல பச்சரிசி சாதம் தருவியோ தருவியோ பச்சை தண்ணியை தருவியோ பச்சை தண்ணியை தருவியோ ஆமா எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும்னா சரி அப்போ பகவதி வாசல்ல ஆமா எங்க மாயாண்டிக்கு என்ன அப்பா 11 நிலையம் அத நிலையம் நிலையம் அது பகவதியா கொடுத்தாளே அப்பா மேல வாசல் ஒரு நிலையம் ஒரு கீழ வாசல் ஒரு நிலையம் வடக்கு வாசல் ஒரு நிலையம் எங்க மாயாண்டி சுடலைக்கு தான் அப்பா தெற்கு வாசல் ஒரு நிலையம் உனக்கு தேரடியில் ஒரு நிலையம் எங்க செஞ்சுடல மாயாண்டிக்கு அப்பா திருச்சுவரில் ஒரு நிலையம் அப்பா கோபுரத்தில் ஒரு நிலையம் உனக்கு கொடிக்கம்பத்தில் மறுநிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் மதிச்சுவரில் ஒரு நிலையம் 10 நல்ல நிலையம் அத பகவதியா கொடுத்தாளே அப்பம் 10 நல்ல நிலையம் அதோ பகவதியா கொடுத்த போது என் மகனே மாயாண்டி எனதுயர்வு கண்மணிய பகவதியா வாசலில அப்பத்துக்கு மொட்டை கலுங்கலுல அப்ப இருவாச்சி மூட்டுக்குள்ள
ஏழுகிட திரவி அந்த அள்ளுங்காசு முள்ளும் பானம் அப்ப தங்க கட்டி தங்கப்பனு அப்ப தங்க கட்டி தங்கப்பனு தண்டியலில் குதையு கள்ளங்கொண்டு போகாமல் கண்மணியை சுடலை ஐயா நீயோ காத்திருக்க வேணும் அப்போ அப்போ 10 நல்ல நிலையம் அத பகவதியா வாசலிலும் மாயாண்டி வாங்குவாரா 11 நிலையம் அது தெக்கு மொட்டை கழுங்களில இருவாச்சி முட்டுக்குள்ள 7 கிடா திரவியத்த என் மகனே சுடலை ஐயா கள்ளங்கொண்டு போகாமல் நீ காத்திருக்க வேணும் அப்பா அள்ளுங்காசு முள்ளும் காணும் ஆணையடி திரவியந்தா தங்க கட்டி தங்க பணம் தண்டியலில் தொங்குதடா என் மகனமாயாண்டி 7 கிடா திரவியத்தில் நிலையம் போட்டு கொடுத்தாளே நிலையம் போட்டு கொடுத்த போது மாயாண்டி சுடலை ஐயா மாயாண்டி காவலியில சுடலையுட காவலியில 10 நிலையம் பகவதி வாசல 11வது நிலையம் இருவாச்சி முட்ல 7 கிடா திரவியத்துல ஐயா எப்படி வடக்கு பந்தியில கீழே பந்தியில ஓங்கின அருவாளோட முறுக்கு மீசையோட முண்ட கண்ணோட அந்த பகவதி வாசலில 7 கிடா திரவியத்தை கள்ளங்கொண்டு போகாமல் அவன் முறுக்கு மீச முண்ட கண்ணும் மாயாண்டி சுடலை ஐயா உனக்கு சல்லட மங்குள்ளாவா உனக்கு தாமரப்பு மணி அழகா 4 வாசக்கார மாயாண்டி ஐயா ஓங்கினது ஒரு அருவாளோடு அவக்கு இடுப்பில் ஒரு சல்லடமோ அவனுக்கு 7 மணி வல்லையமோ அவனுக்கு பின்னி வைக்கும் கால்களுக்கு அவனுக்கு பிச்சி பூவா சல்லடமா மாயா ஆண்டி காவலியில ஐயா காகம் வந்து பறக்காது அண்ணா கருங்குருவில் ஆந்தாது அண்ணா சிட்டும் வந்து பறக்காது அண்ணா சிறுகுருவில் ஆந்தாது அட்டம் வந்து சுளிக்காது எங்க மாயாண்டி சுடலை ஐயா பகவதியா வாசலில நீதி உள்ள தெய்வமாக ஆங்கார சுருவத்தோடு வாழ வைக்கும் தெய்வமாக மாயாண்டி பகவதி வாசலே வந்து குலவிருந்தா